ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன். இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப பிடிக்குங்க. கத்திரிக்காய் சட்னி தான். இதை கத்திரிக்காய் கொத்துன்னு சொல்லுவாங்க. இது இட்லி, தோசை, பொங்கல் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? நான் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் புளி, அப்புறம் பச்சை மிளகாய். இவ்வளோ தான் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம்னா பெரிய வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி சின்ன வெங்காயம் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளியை இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கொஞ்சமாக வதங்கினா போதும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3-4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவையும் சேர்த்துக்கோங்க. இந்த இதில் வந்து 2 விதமான கொத்து பண்ணலாம். ஒன்று கத்திரிக்காவை சுட்டு பண்ணலாம். இது வந்து நம்ம வதக்கி அப்புறம் வேக விட்டு நம்ம அரைக்க போகிறோம். சரிங்களா? இந்த சட்னி சூப்பராக இருக்கும். ஸோ இது வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது கொஞ்சம் வேகட்டும். ரொம்ப வந்து மையாக வேகக்கூடாது, ஓரளவுக்கு வேகணும். ப்ளஸ் நம்ம அரைக்கும் போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. ஓகேங்களா? கத்திரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி வந்து வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒன்றுக்கு பாதியாக நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக அரைக்க வேணாம். தேவையான அளவு உப்பு அந்த டயத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. இது வந்து சட்டியில் போட்டு கொஞ்சம் இன்னும் வதக்கவும் வேணும். ஓகேங்களா? ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஃபைன்லி சாப்டு. ஓகேங்களா? அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுத கத்திரிக்காய் சட்னி இருக்குது இல்லைங்களா, அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. சரிங்களா? காயப்பொடியோடு சேர்த்து 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், மறந்துட்டேன் நான். ஓகேங்களா? ஸோ இப்போ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க கத்திரிக்காவை எடுத்து நம்ம இதில் கொட்டிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டயத்தில் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ டேஸ்டியான சுவையான கத்திரிக்காய் சட்னி இல்லாட்டி கத்திரிக்காய் கொத்து வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, பொங்கல் இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் திக்காய் வரணும். ஓகேங்களா? அந்த தண்ணி வந்து கொதித்து திக்காய் வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி தாங்க. நிறைய பேர்த்துக்கு கத்திரிக்காயில் சட்னினாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க. பட் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. சௌமியா மிராஸ் சேனலில் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோவை பார்த்துட்டே இருக்கும்போதே லைக் கொடுங்க. இந்த மாதிரி வாழை இலை போட்டு ஒரு 4-5 இட்லி வச்சுட்டு இட்லி மூங்குற அளவுக்கு சட்னி ஊற்றி அதில் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கூடவே வந்து பொடி வச்சுக்கோங்க. இட்லி பொடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர். பை பாய். கீப் ஸ்மைலிங் அண்ட் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ். பாய்.